நமக்கு முக்தி அடையணும், சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற டெஸ்டினி நமக்கு தெரியுது. ஆனா உலகத்திலே உள்ள ஒவ்வொரு மதமும் அல்லது மார்க்கமும் நமக்கு ஒவ்வொரு வழியை காட்டுகிறது. அப்போ நம்ம போய் அடைஞ்சிடுவோமா அப்படிங்கிறத நம்ம போகிறதற்கு முன்பாகவே நம்ம நிச்சயப்படுத்திக் கொள்ளணும். நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவு அப்படிங்கிறது எந்த சமயத்திலையும் வரலாம். ஏன்னா இப்போல்லாம் சாகிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு வயதே கிடையாது. ரொம்ப இளமையாய வயதுல இருக்கிறவங்களும் இறந்து போறாங்க, நடுத்தர வயது உள்ளவர்களும் இறக்கிறார்கள், அதுக்கப்புறம் வயதானவர்களும் இறந்து போகிறார்கள். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நோய்வாய்ப்படுவார்கள், உடல்நிலை ரொம்ப குன்றி இருக்கும். இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுருவாங்க. ஓகே, சோ இவர்கள் சாக போகிறார்கள். அல்லது ஒரு சிலருக்கு இது ஒரு பிளஸிங்காகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம், ஒரு விதமான நோய். சோ அதுல டாக்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலம் குறிச்சிருவாங்க, 1 வருஷமோ 2 வருஷமோ 6 மாசமோ தான் இவர்கள் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா தாங்கள் இவ்வளவு நாள் தான் உயிரோட இருப்போம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். அப்போ எல்லாரும் சொல்லிடுவாங்க உங்களுடைய விஷயத்தெல்லாம் நீங்க ஒழுங்குபடுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபேமிலியை செட்டில் பண்ணுவாங்க. ஆனா கூடவே அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த கேள்வியும் வரும், சரி நம்ம இறக்க போகிறோம், அப்ப எங்க போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதற்கான ஆன்மீக தேடலும் ஒருவேளை இவர்களிடத்துல இருக்கும். ஒருவேளை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டு போகிறதற்கு அந்த டைம் பீரியட் போதுமானதாக இருக்கலாம்.